தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர்ப்பதை வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர்ப்பதை வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர்ப்பதை வெல்லுவார். வணக்கம். டிடி தமிழ் நேயர்கள் அனைவரையும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜான்தன்ராஜ். நாம் வாரந்தோறும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மிக மிக முக்கியமானவர். சென்னையை சேர்ந்தவர். சென்னையிலே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து சென்னையிலே தன்னுடைய உயிரை மாய்த்தவர். அவர் வேறு யாரும் அல்ல, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். பல துறைகளில் முன்னோடியாக விளங்கியவர். தமிழகத்தில் முதலில் டார்வின் கொள்கையை விளக்கியவர். உளவியலை முதலில் அறிமுகம் செய்தவர். லாப்லஸின் வானவியல் கோட்பாட்டை அறிமுகம் செய்தவரும் அவரே. காரல் மார்க்ஸினுடைய கொள்கையை முதலில் விளக்கியவரும் அவரே. அறிவியல் சிந்தனைகளை தமிழில் தெளிவுற எழுத முடியும் என்பதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவரும் அவரே. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொழிலாளி. விவசாயிகளுக்காக முதலில் அரசியல் கட்சியை தோற்றுவித்தவரும் அவரே. சென்னை நகர சபையில் 1925 பதவியேற்கும் போது கடவுள் சாட்சியாக பதவியேற்கிறேன் என்ற நிலை இருந்தபோது என் மனசான்றின்படி பதவியேற்கிறேன் என்று முதலில் பதவியேற்றவர் அவரே. அதே சபையில் ஆங்கிலத்தில் பதவியேற்பதை விடுத்து முதலில் தமிழில் பதவியேற்றவரும் அவர். பள்ளி பாடங்களில் சமயங்களை பற்றியோ போர்களை பற்றியோ பாடங்கள் அமையக்கூடாது, அது சிறுவர்களுக்கு தகாது என்று தீர்மானம் கொண்டு வந்தவரும் அவர். மூட நம்பிக்கைகளை விஞ்ஞான அடிப்படையில் மறுத்து எழுதிய மூலவரும் அவரே. தொழிலாளி என்ற பெயரில் மாதம் 2 முறை இதழையும், லேபர் அண்ட் கிசான் கெசட் என்ற ஆங்கில இதழையும் மாதம் 2 முறை தொடங்கியவர். கயாவில் 1922ஆம் ஆண்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தோழர்களே என்று பேசியதோடு உலக பொது உடைமை இயக்கத்தின் சார்பாக வந்துள்ளேன் என்று கூறி தொழிலாளர்களை, விவசாயிகளை சுதந்திர போராட்டத்தில் இணைத்து போராடுவது, அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கான சரியான திட்டத்தையும் காங்கிரஸ் வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் சிங்காரவேலர். 1925ஆம் ஆண்டில் கான்பூரில் இந்திய பொது உடைமை இயக்கத்தை தோற்றுவித்த போது அதனை தொடங்கி வைத்து தலைமை உரை ஆற்றியவர் அவரே. இந்தியாவில் தொழிற்சங்க இயக்கத்திற்கு அவர் முன்னோடியாக இருந்ததோடு இந்தியாவில் மே தினத்தை முதலில் 1/5/1923 கொண்டாடியவரும் அவரேதான். அடிமை இருள் சூழ்ந்து கிடந்த இந்திய மண்ணில் விடுதலை சுடர் ஒளிவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் சுதந்திர கனலை மூண்டெழச் செய்தவர்தான் சிங்காரவேலர். இவர் 1860ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். மீனவர் சமூகத்தை சேர்ந்த அவர் மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். பின்னர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்தார். வழக்கறிஞரானார். ஆனால் எதற்கு அந்நிய ஆட்சிக்காரன் சட்டம் தொகுப்பது, அதை நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கூறி வக்கீல் அங்கே நெருப்போடு போட்டு கொளுத்திவிட்டு கோர்ட்டிலிருந்து வெளியே வந்தவர். ஆங்கிலம், தமிழ் மொழிகளை தவிர இந்தி, உருது, பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகளை அவர் கற்றிருந்தார். இவ்வளவையும் ஒருவர் சென்னையில் இருந்து எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் கற்றார் என்று சொன்னால் மிக மிக ஆச்சரியமான விஷயம். தனது வீட்டில் 20,000க்கும் மேல் நூல்களை சேகரித்து வைத்திருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் அறை இருக்குது, குளியல் அறை இருக்குது, ஆனால் புத்தக அறை என்று இருக்கிறதா? 20,000 புத்தகங்களை என்று அவர் சேமித்தார். உழைக்கும் மக்களின் உயிர்நாடியாக இருந்து விடுதலை போராட்டத்தினை உயிர்ப்பித்து காட்டினார். இந்திய மக்கள் வறுமை நோய் தாக்குண்டு மடிவதற்கு ஜாதியவாதமும் தீண்டாமை சாபமும் என்ற முதற் காரணம் என்பதை உணர்ந்து 1889ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஜாதி ஒழிப்பு போராட்டம், தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கொத்துடிமை ஒழிப்பு போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். இந்தியாவின் விடுதலை குறித்து சிந்தனையில் ஒன்று திரளாத தோழர்களை ஒன்று திரட்டி தோழர் என்னும் தூய சொல்லை அவர்தான் முதலில் முயற்சித்தார். இன்றைக்கு நிறைய பேர் தோழர் என்று சொல்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் அந்த வார்த்தையை முதலில் உச்சரித்தவர் அவர். இந்திய வரலாற்றில் முதலாக செங்கொடி வானெழுந்து பறக்கச் செய்து தொழிலாளர் வாழ்வு வளம் பெற 1918ஆம் ஆண்டில் தொழிற்சங்கத்தை தொடங்கினார். அடிமை பிடியிலிருந்து தொழிலாளர்களை மீண்டெழ செய்துவிட்டால் இந்தியாவிற்கான விடுதலை தானே கனிந்துவிடும் என்ற நோக்கில் ஏழைகள் தேசம் ஏழைகளுக்கே என்று முழக்கத்தை முன்வைத்தார்.
காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்திற்கு அனைத்து வக்கீல்களுக்கும் அழைப்பு விடுத்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த நாளை இந்தியாவினுடைய கருப்பு நாள் என்று அறிவித்து கருப்பு கொடியேற்றி போராட்டம் செய்தவர். இங்கிலாந்தினுடைய வேல்ஸ் அரசர் இந்தியா வந்தபோது அவரை கண்டித்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்நியர் ஆட்சியும் அந்நியர் வருகையும் இந்திய மண்ணில் இனி தொடரக்கூடாது என்ற கொள்கை முழக்கத்தோடு அந்நியர் வருகையை எதிர்த்தவர். உலகில் கம்யூனிஸ்டுகளுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் சிங்காரவேலர். அந்த நெருக்கமே 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதி வழக்கில் அவரை குற்றவாளியாக்கினார்கள். அது மட்டுமல்ல, சிங்காரவேலர் தொழிலாளருக்காக போராடி கொண்டே இருந்தார். அவருடைய போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. பிஎன்சியினுடைய போராட்டம், கராக்பூர் ரயில்வே தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம், நாகப்பட்டினம் தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம், சென்னை பர்மா ஷெல் வேலைநிறுத்த போராட்டம் ஆகியவற்றிற்கு பெரும் போராட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். நாகப்பட்டினம் ரயில்வே போராட்டத்தில் அவருக்கு 10 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு தண்டனை குறைத்து 1.5 ஆண்டுகளுக்கு பின் அவர் விடுதலை பெற்றார். பர்மா ஷெல் எண்ணெய் கம்பெனி வேலைநிறுத்தத்தில் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி தொழிலாளர்களை பயமுறுத்தி, இது எண்ணெய் கிணறு, எளிதில் தீப்பிடித்து கொள்ளும், ஜாக்கிரதை என்று மிரட்டினார். அப்போது அங்கிருந்த சிங்காரவேலர் அவரை சொன்னார், நீங்கள் உணர்ச்சி எண்ணெயை காட்டிலும் விரைவில் தீப்பிடித்து கொள்ளும், ஆகவே இந்த எண்ணெயை காட்டிலும் உணர்ச்சி என்ற எண்ணெய் எங்களிடம் இருக்கிறது, அது தீப்பிடித்து கொள்ளும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னார். 1945ஆம் ஆண்டு சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற அச்சு தொழிலாளர் மாநாட்டில் தனது இறுதி சொற்பொழிவை நிகழ்த்தினார் சிங்காரவேலர். எனக்கு வயது 85. ஆயினும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக என் கடமையை செய்ய நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் மத்தியில் பணிபுரிந்தபடியே நான் இறந்தாலும் அதைவிட எனக்கு பாக்கியம் என்ன என்று சொன்னார். உண்மையிலே அதுதான் அவருடைய கடைசி உரையாகிவிட்டது. வெறும் தத்துவங்களை மட்டும் படித்து அதை அப்படியே நடைமுறைப்படுத்த முடியாமல் இந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றி கொடுத்தார். தத்துவத்தை தத்துவமாக கொடுக்காமல் அதை மாற்றி கொடுத்தது தான் சிங்காரவேலனுடைய தனித்தன்மையாகும். தனக்கு கீழே இருப்பவர் எத்தனை கோணத்துக்கு வளைந்து தனக்கு வணக்க வைக்க வேண்டும் என்று கட்டளையிடும் அரசியல்வாதிகள் வாழ்ந்து வரும் இந்த சூழலில் ஒரு முறைக்கு மேல் ஒருவர் வணக்கம் வைத்தால் இது என்ன கும்பிடு, எதற்காக இந்த அடிமை புத்தி என கேட்டவர் அவர். அவர் பேசும்போது யாராவது கைத்தட்டினால், நீங்கள் கைத்தட்டுவதற்காக பேசவில்லை, நான் சிந்திப்பதற்காக பேசுகிறேன் என்று சொன்னவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார், பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். இவர் எழுதிய சிந்தனை நூல் மாஸ்கோ நகர் லெனின் நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன. சிங்காரவேலனுடைய நூல்கள் தமிழக அரசால் நாட்டு உடைமையாக்கப்பட்டுள்ளன. தனது கொண்ட கொள்கையை வெறும் ஏட்டு சுரக்காயாக மட்டும் இல்லாமல், தான் கொண்ட கொள்கையை வெறும் ஏட்டு சுரக்காயாக மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்விலும் அதை வைத்திருந்தார். ஏறக்குறைய 20,000 புத்தகங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாரி வழங்கினார். புத்தகங்களை மட்டும் அவர் வாரி வழங்கவில்லை, அரிய தத்துவங்களையும் கருத்தையும் இம்மண்ணில் விட்டு சென்று சிங்காரவேலர் 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி இம்மண்ணை விட்டு பிரிந்தார். மீனவர் வீட்டு வசதி திட்டத்துக்கு தமிழக அரசு அவர் பெயரை சூட்டியுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக சிங்காரவேலர் மாளிகை என்றும் பெயர் சூட்டியுள்ளது. பேரறிஞர் அண்ணா இவரை வெட்டுக்கிளிகளுக்கும் பச்சொந்திகளுக்கும் புகழப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புலியை மக்கள் மறந்தனர் என்று கூறினார். பாவேந்தர் பாரதிதாசன் மிக அழகாக அவரை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். சிங்காரவேலனைப் போல் எங்கேனும் கண்டதுண்டா, பொங்கிய சீர்திருத்தம் பொழிந்தும் அவனால், பொய் புரட்டறியாமை பொசிந்ததும் அவனால், சங்கம் தொழிலாளர் கமைந்ததும் அவனால், தமிழருக்கு புத்தன்மை புகுந்ததும் அவனால், மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால், புது உலகான முளைத்ததும் அவனால், கோல பொது உடைமை கிளைத்ததும் அவனால், கூடின அறிவியல் அரசியல் அவனால், தோழமை உணர்வு தோன்றியது அவனால், தூய தன்மானம் தொடர்ந்தது அவனால், ஏழ்மை இலக்க கொள்கை எழுந்தது அவனால், எல்லோருக்கும் எல்லாம் என்று உணர்ந்ததும் அவனால், போர்க்குணம் மிகுந்த செயல் முன்னோடி, பொது உடைமைக்கே அவன் பின்னாடி என்று பாடியுள்ளார். உண்மையிலேயே இன்றைக்கு நாம் கடற்கரையிலே உழைப்பாளர் சிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். காமராஜர் அவர்கள் சிங்காரவேலரை கௌரவப்படுத்தும் வகையிலே அந்த உழைப்பாளர் சிலையை வைத்திருக்கிறார். உழைப்பாளர் சிலையை பற்றி ஒரு கவிஞர் சொல்லுகின்ற போது சொன்னார், உழைப்பாளர் சிலையில் கூட உழைப்பாளர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று. அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் உழைப்பாளர் வர்க்கம் என்று நினைத்து கொண்டே இருக்கும். சுதந்திர இந்தியாவிற்காக விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் திரட்டிய அவரை நாம் இன்று நினைவு கூறுவோமாக. ஒவ்வொருவரும் தன்னுடைய குறிக்கோளோடு நாம் இந்த நாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக சிங்காரவேலர் இருக்கிறார். அவரை பின்பற்றுவோம். சுதந்திர தாகத்தினுடைய அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.